எல்லோரும் இணைந்து சொல்வோமாக. கர்த்தராகி ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அவர் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தராகி ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அவர் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். பொருளாக எண்ணாமல் வெறுமையாக்கி மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணும். அல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இயேசு கிறிஸ்துவானவருக்கு பிதாவாகிய தேவன் தந்தருளினார். பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் முற்றிலுமாய் அவருக்கு அன்பு செலுத்தி அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்ததுனாலதான் இந்த எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவர் பெற்றுக்கொள்ள முடிந்தது. ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவானவர் தாமே இந்த பூமிக்கு வந்து நம்முடைய எல்லாருடைய பாவங்களையும் தம்மேல் சுமந்து கொள்ளும்படியாகவும் பிதாவாகிய தேவனிடத்தில் அன்பு செலுத்தும்படியாகவும் முதலாவது அன்பு செலுத்தினார். அவரிடத்தில் அன்பு செலுத்தும் போதுதான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவாகிய தேவனிடத்தில் அன்பு செலுத்தி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்ப ஆதியில வார்த்தையாகத்தான் பிதாவாகி தேவனிடத்துல இருந்தார். அப்ப பெயர்பட்ட மேன்மையாக இருந்த தேவனை இயேசு கிறிஸ்துவானவரை பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு அனுப்பினார். தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அப்போ அடிமையின் ரூபம் எடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக தம்மை அடிமைப்படுத்தி இந்த பூமிக்கு வந்தார். நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் தம்மேல் சுமந்து கொள்ளும்படியாகவும் நம்மை இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாகவும் சாபத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாகவும் அவர் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கே அவர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிதாவின் இடத்தில் அன்பு செலுத்தும் போதுதான் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்க முடிந்தது. முதலாவது அவரிடத்துல பிதாவான தேவனிடத்தில் அன்பு செலுத்தினார். அன்பு செலுத்தும் பட்சத்துலதான் ஒரு பெரியவங்க சொல்ற பேச்சை கேட்க முடியும். குடும்பத்துல இருக்கோம்னா குடும்பத்துல தாய் தகப்பனார் வந்து பிள்ளைகளிடத்துல அன்பு செலுத்தினாதான் அந்த பிள்ளைகள் கீழ்ப்படிந்து நம்ம சொல்ற பேச்செல்லாம் கேட்பாங்க, கீழ்ப்படிவாங்க. நம்ம அன்பு செலுத்தாம அதட்டுனோம்னா யாரும் கீழ்ப்படியவே மாட்டாங்க. அதட்டி வேலை செஞ்சுட்டு அடிச்சுட்டு அப்படி இருந்தா எந்த பிள்ளைகளும் கீழ்ப்படியாது இல்லைங்களா? முதலாவது தேவனிடத்துல பிதாவாகிய தேவனிடத்துல இயேசு கிறிஸ்துவானவர் அன்பு செலுத்தினார். அன்பு செலுத்தின பட்சத்துலதான் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்திற்கு செவி கொடுத்து இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். ஆமென். அநேகரை மீட்கும் பொருளாக, அநேகரை மீட்கும் பொருளாகன்னா பாவத்தில் இருந்தோம், சாபத்தில் இருந்தோம், வியாதியில் இருந்தோம், எல்லாவித போராட்டங்களில் இருந்தும் மீட்கும் பொருளாக தான் இயேசு கிறிஸ்துவானவர் தம்மை வெளிப்படுத்தினார். ஆமென். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்து தம்மை ஊழியம் செய்யும்படியாக வந்தார். அதாவது பிதாவாகி தேவனுக்கு கீழ்ப்படிந்து இந்த பூமிக்கு வந்தார். அவரிடத்துல முதலாவது அன்பு செலுத்தும் போதுதான் அவருக்கு கீழ்ப்படுகிற அந்த காரியங்கள் நிறைவேறும். அன்பு செலுத்தி அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து இந்த பூமிக்கு வந்தார். அதாவது நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்க்கும்படியாக அவர் பிதாவாகி தேவனிடத்துல மாத்திரமல்ல
நம்மிடத்திலும் அன்பு செலுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், அந்த சிலுவை மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். இரு கரங்களை விரித்து கொடுத்து தம்முடைய அன்பை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி யோவான் 3:16 வாசிக்கிறோம். அப்போ நம்ம மேல எவ்வளவு அன்பு வைத்திருந்தால் தேவனாகி இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்து தம்மை ஒப்பு கொடுத்திருப்பார் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆமென். அனுதினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நிறைத்து பார்த்தோம்னா கர்த்தர் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மை உற்று நோக்கி கவனித்துக் கொண்டு இருக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் நினைவுகள், யோசனைகள் யாவையும் அறிந்து கொண்டவராய் இருக்கிறார். அப்ப நம்ம ஒரு நாளும் ஒருபோதும் அவருக்கு மறைவாக இல்லவே இல்லை. நம்முடைய பாவங்கள் எல்லாமே அவருக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம பாவத்தை உணர்ந்து நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மெய்யான தேவன் என்று அறிந்து கொண்டும் பாவத்திலேயும் சாபத்திலேயும் மீண்டும் மீண்டும் விழுந்து கொண்டிருந்தா அது பிதாவாகிய தேவனுக்கு எவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கும் இல்லையா? இப்ப நாம பிதாவாகி தேவனுக்கு செவி கொடுத்த இயேசு கிறிஸ்துவானவரை போல அவருடைய வார்த்தைக்கும் நாம் செவி கொடுத்து அவருடைய வழிகளில் நாம் நடக்கணும். முதலாவது அவரிடத்துல நாம் அன்பு செலுத்தணும். எவ்வாறு நமக்கு இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினாரோ அதே போல நம்முடைய அன்பை தேவனிடத்துல வெளிப்படுத்த வேண்டும். அதுக்காக தான் உபாகமம் 5வது அதிகாரம் 10வது வசனம் இருக்கிறது பாருங்க. உபாகமம் 5வது அதிகாரம் 10வது வசனம். அல்லேலூயா. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து, அப்ப தேவனிடத்துல நாம் அன்பு கூற வேண்டும். அவர் எவ்வாறு நம்மிடத்துல அன்பு கூர்ந்தார் என்றதை நான் சிந்தித்து பார்த்து நாம் அனுதினமும் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். நாம் அன்பு கூறும் பட்சத்துலதான் நாம் எவ்வாறு அவரிடத்தில் அன்பு கூறுன்றத அவர் அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் இருதயத்தின் நினைவில் யோசனையில் யாரையும் அவர் அறிந்திருக்கிற தேவன் நம்ம எவ்வாறு அவருக்கு நேரத்தை செலவழிக்கிறோம், அவரிடத்துல எவ்வாறு அன்பு செலுத்துகிறோன்றத உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம இரவு நேரம் தூங்கும் பொழுதும் நம்ம பிரயாணம் பண்ணும் பொழுதும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மை கண்ணின் மணி போல காத்து கொண்டு வருகிறார் இல்லையா? நம்ம பாவிகளா இருக்கிற போதும் கூட அவர் நம் மீது எவ்வளவு அன்பு உள்ளவராகவும் கரிசனை உள்ளவராகவும் இருக்கிறார், நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். அப்ப முதலாவது அவரிடத்தில் அன்பு செலுத்தும் பொழுதுதான் நாம் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க முடியும். அல்லேலூயா. அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுதுதான் நம்ம எத்தனை தலைமுறை, 1000 தலைமுறை மட்டும் அவரிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக் கொள்கிறோம். அல்லேலூயா. அப்போ நித்திய ஜீவன் வரைக்கும் நித்திய அந்த ஜீவனையும் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் பாக்கியமுள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப முதலாவது அவரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். அன்பு செலுத்தினாதான் அவருடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுக்க முடியும், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் முடியும். அல்லேலூயா. இது கலாத்தியர் இந்த உபாகமம் 28வது அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிங்க. உபாகமம் 28:1-2. அல்லேலூயா. அப்ப தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு ஆசீர்வாதங்களையும் வைத்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், சாபங்களையும் வைத்திருக்கிறார். எப்படின்னா அவருடைய சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுக்கும் போதுதான் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. அப்ப 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவனாகிய கர்த்தர் நம்முடைய நடக்கைகளை எப்படி இருக்குன்னு சொல்லி சோதித்தருகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு நடக்கைகளும் அவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும், அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும், அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதை இங்க தெளிவா வெளிப்படுத்தி இருக்கிறார்.
பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். எப்படின்னா அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது. சத்தியத்தின் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப சத்தியத்தை அறிந்துதான் நம்ம செயல்படணும். எல்லாவித கட்டுகளில் இருந்தும் விடுதலையாக்குகிறவர் வார்த்தையானவர், அவர்தான் சத்தியமானவர். அல்லேலூயா. நீங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அப்போ அது பலிக்கும்னு சொல்லி உறுதியா நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அப்ப இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் முதலாவது தேவனிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும், அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அதே பாருங்க 15வது வசனம், அதே அதிகாரத்துல 15வது வசனம் வாசிங்க. அல்லேலூயா. அப்போ இப்பொழுது சொல்லப்படும் எல்லா சாபங்களும் வந்து உன்மேல் பலிக்கும். இதுவும் அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் தான். அப்ப அவரிடத்துல அன்பு செலுத்தாம, அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காம, அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாம இருந்தோமானா இந்த சாபங்கள் எல்லாம் நமக்கு வரும்னு சொல்லிதான் இங்க எல்லாமே நமக்கு கட்டையில வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இதுல இருந்து நம்ம கவனமா இருக்க வேண்டும். ஒவ்வொரு நொடி பொழுதும் கவனமா இருக்க வேண்டும். இப்ப பரலோகம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது, எல்லாத்தையும் நமக்கு தான் வச்சிருக்காங்க. ஆனா சூஸ் பண்றது, தேர்ந்தெடுக்கிறது நம்ம கையில தான் இருக்குது. அந்த ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் தேர்ந்தெடுக்கிறது நம்ம கையில தான் இருக்குது. அவர் ஆசீர்வாதத்தை வச்சு கொடுக்குறேன்னு சொல்லி விருப்பமா இருக்கிறாரு, பிரியமா இருக்கிறாரு. ஆனா அதெல்லாம் வேண்டாம், நான் சாபத்தை வச்சுக்கிறேன்னு சொல்லி எல்லாம் அலையிறாங்க. அப்போ தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்தி அவருடைய கற்பனையில் கீழ்ப்படிந்து நடக்கும்போது தான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நம்ம இருதயம் வந்து இருமாப்போடு கூட அவரிடத்துல அன்பு செலுத்தாம நம்முடைய போக்குலயே போயிட்டு இருந்தோம்னா நம்ம போற வழி அகலமும் விசாலமுமா தான் இருக்கும். பரலோகத்தில் போற வழி இடுக்கமும் குறுகலமா தான் இருக்கிறது. அப்ப நம்ம அவருடைய வார்த்தைகள் செவி கொடுக்காம இருந்தோமானா அந்த அகலமும் விசாலமான வழியில போய் நரகத்துல தான் போய் சேர முடியும். முதலாவது அவரிடத்தில் அன்பு செலுத்தணும், அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அப்பதான் நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் நம்ம அவரை வாஞ்சித்து தேடணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவர்களெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றுதான் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அப்ப அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து செவி கொடுக்கும் பட்சத்துல அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். இது உனக்கு பலிக்கும்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அப்ப அவர் கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அப்ப அவரிடத்துல அன்பு கொண்டது, அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நடந்தாதான் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா அந்த சாபத்துக்கு தான் நம்ம போய் அடிமைப்பட முடியும். அது வேண்டான்னு சொல்லி வெறுக்கணும்னா முதலாவது தேவனை தேடணும், முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூறணும். உன் தேவனாகி கர்த்தரிடத்துல உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் அன்பு கூறுவதோட பிறனை நேசிக்கணும்னு சொல்லி நமக்கு கற்பனையா வெளிப்படுத்தி இருக்காங்க. அப்ப அவரிடத்துல முதலாவது அன்பு செலுத்தும் போதுதான் தன் சகோதரனை நேசிக்கக்கூடிய அந்த சுபாவங்கள் நமக்கு வரும். முதலாவது தேவனை தேடணும், தேவனிடத்துல அன்பு செலுத்தணும். அப்பதான் நம்ம சகோதரனை நேசிக்கக்கூடிய அந்த சுபாவங்கள் நமக்கு வரும். அதை கர்த்தராகி தேவன் நமக்கு கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. உபாகமம் 27வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 27:17. சரி, வாசிங்க. அல்லேலூயா. பிறனுடைய எல்லைக்குறினா இப்ப
ஒரு சகோதரர்கள் 2 பேரும் அந்த பக்கத்து பக்கத்து வீடுனாலும் கூட ஒரு அரை அடி நிலத்துக்காக சண்டை போடுவாங்க. அந்த சண்டையில தேவனுடைய அன்பு மறந்து போயிடுவாங்க, எல்லாத்தையும் மறந்து போயிடுவாங்க. அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் மறந்து போயிடுவாங்க. அப்ப அந்த இடத்துல தேவனுடைய அன்பு இல்லாம, சகோதரத்துல அன்பு செலுத்த முடியாம அந்த ஒரு அடி நிலத்துக்காக சண்டை போட்டு அது பெரிய பாவத்துக்கே சேர்ந்துடும், பாவத்துக்கே உள்ள விலை தள்ளிடும். அப்ப தேவனிடத்துல அன்பு செலுத்தாத பட்சத்துலதான் இந்த கொடூரமான எண்ணங்கள் எல்லாம் இருதயத்துல வருகிறது. தேவனை பற்றி அறிந்து கொண்டு தேவனிடத்தில் அன்பு செலுத்தி அவருடைய கற்பனையில் கீழ்ப்பணிந்து நடக்கும் பொழுதுதான் நம்ம சகோதரர்களை நேசிக்கக்கூடிய நன்மையான காரியங்கள் நம்ம இருதயத்துல தோணும். அல்லேலூயா. அந்த சுபாவங்கள் எல்லாம், நன்மையான சுபாவங்கள் எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுப்பார் ஆவியானவர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். இதே லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும். லேவியராகமம் 20:26. அல்லேலூயா. மற்ற ஜனங்களிலிருந்து நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார், வேறு பிரித்தெடுத்திருக்கிறார். கர்த்தராகிய தேவன் நம் மீது அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளின்படி நடக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்னா, உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். பிரித்தெடுத்து அவங்களுக்கு நமக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை இங்க இந்த இடத்துல காண்பிக்கிறார். தேவனுக்கு பயப்படுகிற ஜனங்களுக்கும் பயப்படாத ஜனங்களுக்கும் அவர் தம்மை பற்றி வெளிப்படுத்துகிறார். நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அப்போ அவருக்கேற்ற பரிசுத்த வாழ்க்கையில நாம் நடக்கும் பொழுது, அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறோம். அந்த எண்ணங்களோடு நாம் அனைவரும் அனுதினம் நடக்கணும், செயல்படணும், அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியணும். அது முதலாவது எப்படி வரும்? அவரிடத்தில் அன்பு செலுத்தும் போதுதான் வரும். அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும்ன்ற எண்ணங்கள் வரும். அப்ப அவர் எப்படி பரிசுத்தமாய் தன்னை வெளிப்படுத்தினாரோ பிதாவாகி தேவனுக்கு, அதே போல நாமும் விரும்பணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமா இருக்கணும். நாம் பாவியுள்ள மனுஷர்கள் தான். இந்த பூமியில அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோன்ற அந்த விசுவாசத்தோட நாம் அனுதினமும் இருக்கிறோம். அதே தொடர்ந்து இருக்கணும். அதைத்தான் தேவனாகி கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவானவர் விரும்புகிறார். நீங்களும் பரிசுத்தராய் இருக்கணும்னு சொல்லிதான் விரும்புகிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் பரிசுத்த ஜாதியாயும் எனக்கு சொந்தமான ஜனமாயும் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி பரிசுத்தமா பிதாவாகி தேவனுக்கு செவி கொடுத்து அவருடைய சித்தத்தை செய்து முடித்தாரோ, அதே போல நாமும் இயேசு கிறிஸ்துவானவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நடக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும். அவரிடத்துல அன்பு கூறும் பட்சத்துலதான் இந்த காரியங்கள்லாம் நிறைவேறும். அனுதினமும் நம்மை உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கிற தேவன், இப்ப மனுஷர்கள் பார்க்கறாங்கன்னு சொல்லி ஒரு தவறை நம்ம செய்யாம, மனுஷர்கள் காணாத பட்சத்துல தவறு செய்தோம்னா அதை தேவன் உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கிறார். அது அவருடைய பார்வைக்கு இது எல்லாமே வெளியரங்கமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப மனுஷர்களை ஏமாத்திடலாம், நம்ம உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கிற தேவனை ஏமாற்ற முடியாது, ஒரு நாளும் ஏமாற்ற முடியாது. எல்லாம் அங்க பதிவாகி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நியாய தீர்ப்பு நாட்கள்ல இந்த காரியங்கள் எல்லாம் அங்க வெளிப்படும். மனுஷர்கள் எல்லாம் ஏமாற்றிட்டு வந்துட்ட, இங்க என்ன ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லி பிதாவாகி தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் நியாய தீர்க்க இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழிப்பொழுதும் நம்ம இதை செய்யறோம், இது பாவமான காரியம், இது செய்யக்கூடாது, பரிசுத்தமா இருக்கணும், தேவனுக்கு பயந்து இருக்கணும், தேவன் சொன்ன கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், அவரிடத்துல அன்பு செலுத்தணும், வேதம் வாசிக்கணும், தேவனுக்கு என்று நேரத்தை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் வரணும். முதலாவது விளையாட்டுத்தனமாகவே இருந்துட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்றது நாம தான் சிந்திச்சு பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது எபிரேயர் 5வது அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிப்போம். எபிரேயர்
5, 8, 9. ஆமென். அதாங்க, ஆமாங்க, ஆமாங்க. எபிரேயர் 8, 9 வசனங்கள். ஆமென். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. அப்ப இயேசு கிறிஸ்துதாமே நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலையாகும்படியாகவும் நம்முடைய சாபங்களிலிருந்து அவர் நம்மை விடுவிக்கும்படியாகவும் தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்தார். பிதாவாகி தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார், கீழ்ப்படிந்தார். ஆமென். அவர் குமாரனாய் இருந்தும்னா இயேசு கிறிஸ்துவானவர் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவாகி தேவனிடத்துல அன்பு கூர்ந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து இந்த பூமிக்கு வரணும்னு சொல்லி அவர் விருப்பப்பட்டு அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து இந்த பூமிக்கு வந்ததுனாலதான் அவருடைய சித்தத்தை எல்லாம் செய்து முடிக்க முடிந்தது. ஆமென். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு. அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி பிதாவாகி தேவனிடத்துல கீழ்ப்படுதலோட இருந்தாரோ அதே போல நாமும் இயேசு கிறிஸ்துவானவரிடத்துல கீழ்ப்படுதலோடு கூட இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்மை உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். நம்முடைய செய்கைகள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் கூட ஒவ்வொரு இதயத்தையும் உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து இந்த நாள்ல மட்டும் இல்ல ஒவ்வொரு நொடிப்பொழுதும் கூட அவர் நம்ம கவனித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப இங்கிருந்து கடந்து போன உடனே நம்ம எல்லாவற்றையும் மறந்துடக்கூடாது. இந்த ஒரு நாள்ல மட்டும் வசனங்களை கேட்டுட்டு அதன்படி போயிடக்கூடாது. சும்மா வெறுமனே போயிடக்கூடாது. வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், அவரிடத்துல அன்பு செலுத்தணும், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படுகிற பட்சத்துலதான் நம்ம பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும், பாவத்தை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும், அதாவது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற யாவரும், சத்தியமாகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடையும்படிக்கு, நித்திய ரட்சிப்பு நித்திய ஜீவனை பரலோக ராஜ்யத்தை அடையும்படிக்கு நாம் பாவத்திலிருந்து விடுதலையாகி பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படியாக நாம் நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரிடத்துல ஒப்புக் கொடுக்க வேண்டும். அனுதினமும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும்னு சொல்லி விரும்ப வேண்டும். அதைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எதிர்பார்க்கிறார். இது ஒன்றும் கஷ்டமான காரியம் கிடையாது. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கற்பனை எல்லாம் கஷ்டமானது ஒண்ணும் கிடையாது. அன்பு செலுத்துறதுன்றது கஷ்டமான காரியம் கிடையாது. ஆனா நம்ம அதை அன்பு செலுத்தாம கோபம், எரிச்சல், அந்த மாதிரி காரியமெல்லாம் செய்துட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம பாவத்திலேயே இருந்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுது உணர்வடையணும். நம்ம விட்டு நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கிறாரு இயேசு கிறிஸ்துவான அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறாரு. அப்போ அவருக்கு நேரம் முன்பாகவே நம்ம பாவம் செய்துட்டு இருக்கிறோமே அப்படின்ற எண்ணங்கள் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இருக்க வேண்டும். நம்ம மனுஷர்களுக்கு மறைச்சிட்டு எல்லாம் பண்ணிடலாம், தேவனுக்கு மறைக்க முடியாது. அப்போ அவர் முதலாவது அன்பு செலுத்தினார், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார், கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். அதே மாதிரி கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு நமக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. யோவான் 10வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 10:18. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பிதாவினிடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொண்ட கற்பனைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறார்.
இப்போ ஒவ்வொருவரும் பாவத்திலிருந்து விடுதலையாகி பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும்னு சொல்லிதான் நம் அனைவரையும் பரலோக ராஜ்யத்திற்கு சேர்த்துக் கொள்ளும்படியாக தான் பிதாவாகி தேவனிடத்துல கற்றுக்கொண்டு நமக்கும் கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அப்பதான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும். இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு எப்படி கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ, முன்மாதிரியா இருக்கிறாரோ, இருந்து கொண்டே இருக்கிறாரோ, அவரை போல நம்ம நடக்கணும், அவரை போல நம்ம மாறணும், அவரை போல பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும்னு சொல்லி நம்ம இருதயத்துல விருப்பம் உடையவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது விரும்பணும். நம்ம பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும்னு சொல்லி விரும்பணும். அவரிடத்துல அன்பு செலுத்தணும், அவருடைய கற்பனையில் கீழ்ப்படியணும். அப்பதான் அந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும். ஒவ்வொரு நொடி பொழுதும் சிந்திச்சு கொண்டே இருக்கணும். என்னை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறாரே, எல்லாமே அவருக்கு வெளியரங்கமா இருக்குதே, அப்ப நான் பாவம் செய்கிறேன் அப்படின்ற உணர்வோடு கூட, அந்த உணர்வோடு கூட நாம் நடந்தோம்னா ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழறதுக்கு நம்மளால முடியும். பாவத்தை வெறுத்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்கையுள்ளவராக இருக்கணும். அல்லேலூயா. தானியேல் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். தானியேல் 7வது அதிகாரம் 14. அல்லேலூயா. ஆமென், ஆமென். இங்க பாத்தீங்கன்னா பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல 9வது வசனம், ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி. அப்போ தானியேல் அந்த இடத்துல பார்க்கிறோம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி, இயேசு கிறிஸ்துவானவரை சேவிக்கும்படி அவரை எல்லாவற்றிற்கும் மேலாகவே பிதாவாகி தேவன் அவரை உயர்த்தினார். சகல ஜாதியாரும் பாஷைக்காரரும் இயேசு கிறிஸ்துவானவரை சேவிக்கணும்னு சொல்லி பிதாவாகி தேவன் தம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவானவருக்கு எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும். அப்ப இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக முடங்கும்படிக்காக அந்த மாதிரியான ஒரு அதிகாரத்தை பிதாவாகி தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இது எவ்வளவாய் வந்தது? கர்த்தரிடத்துல, பிதாவாகி தேவனிடத்தில் அவர் அன்பு செலுத்தினார், அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். அந்த கீழ்ப்படிந்து நடந்த அந்த காரியத்தினாலதான் பிதாவாகி தேவன் அவரை உயர்த்தி இருக்கிறார். சகல அதிகாரமும் அவரிடத்துல கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. பிதாவாகி தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அப்ப அவருடைய நாமத்தை தான் உச்சரிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து. இயேசு என்றால் ஜனங்களின் பாவங்களை மீட்டு ரட்சிக்கிறவர், கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்ப இயேசு கிறிஸ்து என்றுதான் நாம் நம்முடைய நாவுகளில உச்சரிக்க வேண்டும். அந்த நாவுகளை நம்ம இயேசு கிறிஸ்து என்று உச்சரிக்கும் போதுதான் நம்முடைய பாவங்களிலிருந்து, சாபங்களிலிருந்து, எல்லாவித கட்டுகளிலிருந்தும் விடுதலையாக முடியும். இதே பேதுருவானவர் இடத்துல இயேசு கிறிஸ்துவானவர் கேட்கிறார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று சொல்லி. அப்ப சிலர் எலியா என்றும் சிலர் தீர்க்கதரிசி என்றும் சொல்கிறார் என்று சொல்லி சொல்றாங்க. அப்போ நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று சொல்லி பேதுருவிடத்துல கேட்கும் பொழுது, நீர் ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து என்று சொல்லி அவர் வெளிப்படுத்து. அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் சொல்றார், இதை பிதாவாகி பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகி தேவன் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்னு சொல்லி சகல விதமான ஆசீர்வாதங்களை பேதுருவானவருக்கு கொடுக்கிறார். நீ பாக்கியவானா இருப்பாய், பரலோகத்தின் திறவுகோலை உனக்கு கொடுக்கிறேன், பாதாளம் அதை மேற்கொள்வதில்லை, இல்லைங்களா? அப்போ கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவானவரை கிறிஸ்து என்று அறிந்து கொண்டு நாம் அவரை அறிக்கை செய்யும் பொழுது சகல விதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்.
நாவுகள் யாவும் இயேசு கிறிஸ்து என்று அறிக்கை பண்ண வேண்டும். அவருடைய நாமத்திற்கு முன்பாக முழங்கால் யாவும் முடங்கணும். அதிகாலையிலிருந்து தேவனை தேடணும். இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன். அவரை சேவித்துக் கொண்டாதான் நம்ம பாக்கியவான்களா இருக்க முடியும். அவர் நம்மை தெரிந்து கொண்டாரு, நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்தாரு, அவருக்கு மகிமை செலுத்தணும், கனம் செலுத்தணும்னு சொல்லி அவருக்கு பயந்து நடக்கணும். அவருக்கு பயந்து நடந்தாதான் நம்ம பரிசுத்தமா வாழ முடியும், அந்த பரலோக ராஜ்யத்தையும் அடைய முடியும். அல்லேலூயா. நித்திய ஜீவனையும் அடைய முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கீழ்ப்படிந்தார். அந்த கீழ்ப்படிதலை நாம் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள வேண்டும். சிலுவை மரண பரியந்தமும் ஒப்பு கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவாகி தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார், கீழ்ப்படிந்தார். அதனால்தான் நம்ம எல்லாம் பாவத்திலிருந்து விடுதலையாக இருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம். அவர் நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், ஜீவனையே கொடுத்திருக்கிறார். இன்றும் நம்ம மத்தியில ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப அவர் உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அனுதினமும் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், கீழ்ப்படியணும், அவரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். அல்லேலூயா. முதலாவது அவரிடத்தில் அன்பு செலுத்தும் பட்சத்துலதான் நாம் அந்த குணாதிசயங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும், பாவத்திலிருந்து விடுதலையாக முடியும். நம்ம இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். இனி நான் ஒவ்வொரு நொடி பொழுதும் என்னை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு பய நடுக்கத்தோட கூட நம்ம அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம இருதயத்தில் ஒரு பயத்தோடு கூட அவரை சேவிக்க வேண்டும். அதிகாலையில் அவரை தேடும்படியாக நம்ம இருதயம் வாஞ்சிக்கணும். அதைத்தான் அவர் விரும்புகிறார். அப்ப அவருடைய பிள்ளையார், சொந்த பிள்ளையாக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் நாம் அவருடைய அன்பு செலுத்தும் பட்சத்துலதான் நம்ம சொந்த பிள்ளையாக முடியும். இல்லைனாலும் அவர் சொந்த பிள்ளையாக தான் வச்சிருக்கிறாரு, நாம தான் கவனிக்காம அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம இருக்கிறோம். அந்த மாதிரி பாவத்திலிருந்து விடுதலையாகி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை சேவித்து அவரிடத்தில் அன்பு செலுத்தி அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து அனுதினமும் அவரையே தேட வேண்டும் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. கடைசியாக தானியேல் 5:21. அப்போ இங்க நேபுகாத்நேச்சார் அவருடைய இருதயத்துல நான் கட்டின பாபிலோன் என்று பெருமை கொண்டபடினால இந்த சாபத்திற்குள்ளாகுகிறார். இதுக்கு முதல்ல அடிப்படை காரணம் என்னன்னா, தேவனிடத்தில் அன்பு செலுத்தாத பட்சதான் அது ஒரு காரணம். அன்பு செலுத்தியிருந்தா அவருடைய சத்தத்தையே எப்பவும் கேட்டு அவர் கீழ்ப்படிந்து நடந்திருப்பாரு. ஆனா அந்த ராஜ அந்தஸ்திலிருந்து கீழே தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புல்லுகளை மேயும்படியாகவும் அவருடைய மேனியெல்லாம் பனியில நனையும்படியாகவும் அந்த சாபத்துக்குள்ளாகிறார். அப்ப தேவனிடத்தில் அன்பு செலுத்தாமையும் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமையும் கீழ்ப்படியாமையும் இருக்கிறதுனாலதான் அந்த காரியங்கள் நடந்தது. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்ப தேவனிடத்துல தம்மை தாழ்த்த வேண்டும். தாழ்த்து இருந்தாதான் அவர் நன்மையான காரியங்களை பெற்றுக் கொண்டிருக்க முடியும். அதுக்கப்புறம் தான் அந்த சாபத்திலிருந்து அவர் விடுதலை ஆகிறார். அல்லேலூயா. அப்போ ஒருவரை உயர்த்தவும் தாழ்த்தவும் அவருடைய கரத்தாலே ஆகும். அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். அது எல்லாமே நம்ம கரத்துலதான் இருக்கிறது, நம்முடைய இருதயத்துலதான் இருக்கிறது. அவரை தேடும் பட்சத்துலதான் நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், தேடாத பட்சத்துல சாபங்களை பெற்றுக்கொள்ள முடியும்.
அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிதான் நம்ம இருதயம் வாஞ்சிக்கணும். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், அவரிடத்தில் அன்பு செலுத்தணும். கர்த்தராகிய தேவன் இதை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 19-20. 1 தெசலோனிக்கேயர் 2:19-20. அல்லேலூயா. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நீங்கள் அல்லவா என்று சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து, அவரிடத்தில் அன்பு செலுத்தி, அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அந்த பரலோக ராஜ்யத்தை சேர்த்துக் கொள்ளும்படியாக நம்ம தான் அவருடைய அந்த பரலோக ராஜ்யத்துல பங்கு பெறுவர்களாக நம்மளைத்தான் இங்க பவுல் சொல்லுகிறார். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்கிறவர்களே இந்த பாக்கியம் உள்ளவர்கள், கிரீடமாய் இருப்பவர்கள். கிரீடம்னா அந்த உயர்வான அந்த இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி பிதாவாகி தேவனிடத்திலிருந்து உயர்வான அந்த ஸ்தானத்தை பெற்றுக்கொண்டாரோ அதே போல நம்மையும் அவர் உயர்த்தும்படியாக விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவானவர் விரும்புகிறார். அதைத்தான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமாய் இருக்கிறீர்கள். அப்போ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற நாம் அனைவரும் அவருக்கு மகிமையும் சந்தோஷமுமாய் இருக்கிறோம் என்று சொல்லி வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதா. எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, பிதாவின் இடத்தில் அன்பு கூர்ந்து அவர் கீழ்ப்படிந்தவராகி இயேசு கிறிஸ்துவானவருடைய இந்த பூமிக்கு வந்து நமக்காக நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து அவருடைய ரத்தத்தினால நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி நம்மை சுத்திகரித்து சொந்த பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு அவர் நம்மை முத்திருக்கிறார் என்றால் மீண்டும் மீண்டும் பாவத்துல விழுந்தோமானா தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அவர் கொடுத்த இலவசமான ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொண்டோம். நம்ம அசால்ட்டா, அதாவது அஜாக்கிரதையா இருந்தோம்னா எப்படி தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியும்? ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. அவர் நியாயம் தீர்க்கவராக இருக்கிறார். பிதாவாகிய தேவனிடத்தில் அவர் எப்படி அன்பு செலுத்தினாரோ, கீழ்ப்படிந்தாரோ, அதே போல நாமும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்து நடக்க வேண்டும். கர்த்தராகிய தேவன் இதை விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த தண்டனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளும்படியாகவும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் கர்த்தராகிய தேவன் நம்மை உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்ற பய உணர்வோடு கூட நாம் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட்டோமானால் நாம் அந்த பரலோக ராஜ்யத்தை சென்றடைய முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதன்படி நீங்க எல்லாரும் நடப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் குறைகள் இருக்கிறது, ஆனாலும் திருத்தி கொண்டுதான் நான் நடந்து கொண்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் எப்பொழுதுமே கர்த்தருக்குள்ள நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அவருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்ச நாள்ல இருந்து கர்த்தராகிய தேவன் என்னுடைய இருதயத்துல சந்தோஷம் மகிழ்ச்சியும் கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. அவருக்கு கனம் கொடுக்கிறதும் அவரை துதிப்பதும் அவரை மகிமைப்படுத்துவதும் என்னுடைய பணியா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாரும் எழுந்து நின்று ஜெபிப்போமா?